அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அதற்கு கட்டுப்படுவோம் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி கூட இப்ப இருக்கிறாங்க. ஓகே சார், இது சரியானது இல்லை என்று முடிவெடுத்தால் இவர்கள் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் எல்லோரும் சேர்ந்து கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி தனி மனிதராக போய்விடுவார். அது எப்படி சார் உருவாகும்? கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு சார் எடப்பாடி. அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடைபெறும், எதுவுமே நடக்கலாம். மிகப்பெரிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சார். ஆனா அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி வந்த பிறகு எடப்பாடி தான் சார் சுப்ரீம் பவர்ல இருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக யாருமே கழக குரல் எழுப்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி இருக்காரு. எப்படி சார் 4 பேர் எடப்பாடிக்கு சேலஞ்ச் பண்ண முடியும்னு நான் கேட்கிறேன். அதாவது ஒவ்வொருவருக்கு பின்னாலும் பல ஆயிரக்கணக்கானோர், திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து பொறுப்புலேருந்து எடுத்தாச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்புகளிலிருந்து ஒரு 10-40 பேரை வெளியேற்றிட்டாங்க. அது மட்டும்தான் அவருடைய ஆதரவு நிலை இல்லை. இன்றும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் அந்த ஏரியாவில் இருக்கிற பேரவை, பாசறை, மாணவர் அணி, இளைஞர் அணி இவரால் கொண்டு வரப்பட்ட பல ஆயிரக்கணக்கானோர் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார். இதை தாண்டி நான் குறிப்பிட்டேன்ல, வெறும் உறுப்பினர் அட்டை மட்டுமே வச்சுட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் 1 கோடிக்கு மேலே இருக்கிறான்ல, அவருடைய ஆதரவு இருக்கிறது. கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம். ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மட்டும்தான் நாம வாக்களிக்கணுங்கிற மனப்பான்மையில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடாம அமைதி காத்தாங்க. ஒன்றுபட்ட அதிமுகவால தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்ல முடியுங்களா? 100% ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும்.